இந்த வருஷம் பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல நீ கலந்துக்கிட்டு கண்டிப்பா வெற்றி வாங்கி தரணும். சரியா? ஓகே மாஸ்டர்.
ஆமா, என்ன எரி ஏதாவது விசேஷத்துலனாடா? அப்படி இருந்தா கூட மாட்டி வச்சிரு. இந்த போட்டியில வெற்றி பெறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசேஷத்தை நான் ஒன்றும் இல்லை மாஸ்டர். உலக புகழை சம்பாதிப்பதை காட்டிலும் கடவுளை தேடுவதுதான் ரொம்ப சிறந்தது என்று எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்தில் போயிட்டு பிரசங்கம் பண்ணணும். கண்டிப்பா அதனால என்னால கலந்துக்க முடியாது மாஸ்டர். அட என்னப்பா இப்படி சொல்ற? கடவுள் நம்பிக்கை தேவைதான். ஆனா அதிர்ஷ்டம் எப்பயாச்சும் ஒரு முறை தான் கடவுள் தந்தோம். வர மாட்டேன் எடுத்து போகாத. சாரி மாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமையில என்னால ஆலயத்துக்கு செல்லாம இருக்க முடியாது. இந்த ஒரு முறை மாத்திரம் என்ன மன்னிச்சிட விடுங்க மாஸ்டர். வேணும்னா வேற நாட்கள் சொல்லுங்க, அந்த நாள்ல நான் விளையாட வரேன் மாஸ்டர். சரி, உன் விருப்பம் போல இருந்துக்க. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா என் ஆசையில நல்ல ஒரு லோடு பண்ண வரை போட்டுட்டேன். வேற நாளா? சரி ஹரி, 400 மீட்டர் ஓட்ட பந்தயம் இருக்கு. அது அடுத்த வாரம் 11ஆம் தேதி 7ஆம் மாசம் 1924 வெள்ளிக்கிழமை இருக்கு. அதுல உன்னால கலந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியும் மாஸ்டர். அதற்காக நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து உங்க விருப்பத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவோம் மாஸ்டர். சரிப்பா, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. சரியா? நியூஸ் லீடர் வணக்கம். அண்மை செய்திகளை கேட்போம். பாரிஸில் நடைபெற இருந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை கோலம் அறிந்து விட்டார் எரிக் லீடர். இதை குறித்து மக்களுடைய மனநிலைமை என்ன என்று கலெக்டர் சென்று பார்ப்போமா? நியூஸ் லீடர் சொல்லுங்க, மக்கள் நிலைமை என்ன? சொல்லுங்க மக்களே. அவர் 100 கிலோமீட்டர் அந்த ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க மறுத்துட்டாரு. உங்களுடைய நிலைமை என்ன? அட அதை நான் என்ன சொல்றது? இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னா போகட்டும். நம்ம நாட்டோட புகழை கெடுத்தவர் பாட்டு ஏறி. அவருக்கு குறுகிய மனப்பான்மை, பயங்கரமான மனநிலை பிடித்தவர். பிறரது மகிழ்ச்சியை கெடுக்கிறவர் இவர். அதனால இந்த ஏரிக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மனநிலை பிடிச்சதுனால இவரு சர்ச்சு ஆட்கள் தான் போயிட்டு இருப்பாரு. இவருனால இந்த தேசத்துக்கே ஒரு இழுக்கு. சரி, மாஸ்டர் நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர். எரி கவனி, முதல் சுற்றுல வெற்றி பெற்றுட்டேன், 2வது சுற்றுல வெற்றி பெற்றுட்டேன். இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும், பாருங்க. உங்ககிட்ட இந்த பேப்பர் கொடுக்க சொல்லி
பரம்பரை